யுத்தம் அப்படின்னா என்னங்க? 2 நாட்டுக்கும் இடையில நடக்கிற சண்டை மட்டும்தானா? இல்லை. வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைக்கு குடிக்க தண்ணி கூட கிடைக்காம போகிறது தான் ஒரு போரோட உச்சக்கட்ட கொடுமையாக இருக்க முடியும். குண்டுகள் இராணுவ முகாம்களை தாக்குற வரைக்கும் தான் அது வெறும் செய்தி. ஆனால் இன்றைக்கு அந்த குண்டுகள் ஒரு நாட்டோட தாகத்தை தீர்க்கிற குடிநீர் ஆலைகள் மேலே விழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இது அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று வரைக்கும் எப்போதும் நடக்கும்னு பயந்த விஷயம் இன்றைக்கி பஹ்ரைனில் இருக்கிற சாதாரண மக்களோட அடுப்புங்கிற வரைக்கும் வந்து நிற்குது. வெறும் 9 நாள் போர். ஆனால் ஒரு நாட்டோட உயிர் நாடியான குடிநீர் ஆதாரத்தையே சிதைக்கிற அளவுக்கு நிலைமை இன்றைக்கி ரொம்ப மோசமாக மாறியிருக்கு. பஹ்ரைனில் இருக்கிற ஒரு டெசலினேஷன் பிளான்ட், அதாவது கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை மேலே ஈரானோட ட்ரோன் ஒன்று மோதி இருக்குது. யோசிச்சு பாருங்கள், பாலைவன நாடுகளை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாத்தையும் விட அவங்களுக்கு தண்ணீர் தான் தங்கம் மாதிரி. 90% மேலே தங்களோட தாகத்தை தீர்த்துக்க இந்த ஆலைகளை தான் அவங்க ரொம்ப நம்பியிருக்காங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாக்குதல் நடந்த இடம் பஹ்ரைனோட குடிநீர் தேவையில் ஒரு பெரும் பகுதியை பூர்த்தி செய்கிற முக்கியமான மையமாக இருக்குது. அந்த தொழில்நுட்ப கருவிகள் சேதமடைஞ்சிச்சு அப்படின்னா அதை சரி பண்ண பல மாதங்கள் ஆகும். அது வரைக்கும் அந்த மக்கள் தாகத்துக்கு எங்கே போவாங்க? ஒரு குடிநீர் ஆலையை சதிக்கிறது அப்படிங்கிறது வெறும் ஒரு கட்டடத்தை இடிக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சமூகத்தோட அடிப்படை உரிமையை பறிக்கிற மாதிரியான விஷயம் அது. இதுவரைக்கும் இராணுவ இலக்குகளை பார்த்து வீசப்பட்ட ஏவுகணைகள் இப்போ அப்பாவி மக்களோட தாகத்தை போக்கும் ஆலைகள் பக்கம் திரும்பி இருக்கிறது தான் இப்போ இருக்கிறதுலே ரொம்ப மிகப்பெரிய வேதனையாயிருக்கு. இந்த தாக்குதலில் கட்டிடங்கள் சேதமடைஞ்சிருக்குன்னு பஹ்ரைன் அரசு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் குடிநீர் விநியோகத்தில் இப்போதைக்கு பாதிப்பு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னாலுமே கூட அந்த பகுதியில் இருக்கிற மக்களோட மனசில் இருக்கிற பயத்தை யாரால் துடைக்க முடியும்? குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு பிறகு பஹ்ரைன் நாட்டில் இருக்கிற மற்ற முக்கியமான ஆலைகளுக்கும் இப்போ பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னே தெரியாமல் ஒரு தேசமே தாகத்தோடையும் தீராத ஒரு பயத்தோடையும் காத்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்களோட மனநிலையை யோசிச்சு பாருங்கள். முஹ்ராக் பகுதியில் அந்த ட்ரோன் செதறி விழுந்தப்போ அதில் பட்டு 3 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அவங்களாம் என்னங்க பாவம் செஞ்சாங்க? எங்கேயோ இருக்கிற 2 நாடுகளோட அதிகார போட்டியில் தங்களோட வீட்டு வாசலில் வந்து விடுற குண்டுக்கும் சிதறல்களுக்கும் இவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா அவங்க வாழ்க்கை என்ன அளவுக்கு ஒரு மோசமான இடத்துல இருக்குன்னு பாருங்கள். குடிநீர் ஆதாரங்கள் மேலே கை வைக்கிறது ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான அச்சுறுத்தல் அப்படின்னு தான் சொல்லணும். யுத்தம்னு வந்துட்டா அது யாரையுமே விடுறதில்லை. இராணுவ வீரர்களை தாண்டி இப்போ சாதாரண மக்களோட தாகமும் ஒரு ஆயுதமாக மாற்றப்படுது. தண்ணீருங்கிறது உயிர். அந்த உயிரையே அழிக்கிறதுக்கு போர் ஒரு காரணமாக இருக்கணுமா? இந்த தாக்குதல் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானதுன்னு பல நாடுகள் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் கண்டனங்கள் யாரோட தாகத்தையும் தீர்க்க போகிறது இல்லை. அது வெறும் கண்டனங்களாக மட்டும்தான் இருக்குது. இந்த நிலைமை இன்னும் மோசமாகுமா இல்லை அமைதி திரும்புமான்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எந்த போர்லையும் ஜெயிக்க போகிறது ஆயுதங்கள் இல்லை. தோற்று போக போகிறது, சாக போகிறது சாதாரண மக்கள் மட்டும்தான். இதை என்னைக்கு மற்ற நாடுகள் புரிஞ்சுக்க போகிறாங்களோ தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Subscribe to One India and never miss an update.